எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நல்ல சுவையான மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த டம்ளரில் பாதிக்கும் மேலே தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த கட்டியுமே இல்லாமல், கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வராது. ஸோ எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலரையும் சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிதமான சூட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இதை மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி அது மேலே மாவு நீங்கள் ஊற்ற கீழே உங்களுக்கு பூந்தியாக அழகாக வரும். பாருங்கள், இதை மாதிரி அழகாக வரும். சப்போஸ் உங்களுக்கு பூந்தி மாதிரி வரலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் பூந்தியாக இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பூந்தி மாதிரி உங்களுக்கு வராததெல்லாம் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை மாதிரி வந்திருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான பூந்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இனிப்பு சுவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு 3/4 டம்ளர் சுகர் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 3/4 டம்ளர் சுகர் ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த பதமும் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நீங்கள் இதுலேயும் ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாகு நல்லா கொதிக்கணும். இதை மாதிரி கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு நல்லா லிக்விடாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு இதில் எல்லாத்தையுமே நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் கையில் ஒட்டாது. இதை மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஹாவ் அ நைஸ் டே.